அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 7வது சர்வதேச யோகா தினத்தை சிறப்பித்து கொண்டாடி இருக்கின்றோம். யோகாசனம் என்பது எல்லோரும் அறிந்ததே. யோகா என்றால் உடல் மனம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு கலை. நாம் ஏன் யோக தினம் கொண்டாட வேண்டும்? உடலின் ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது இந்த தருணத்தில் நாம் எல்லோரும் உணர்ந்திருப்போம். பல உடற்பயிற்சிகள் இருப்பினும் யோகத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியம் என்றால், இதில் ஆசன பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, மனப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய தியான பயிற்சி உள்ளடக்கியது. நாம் வாழும் வாழ்க்கையில் கவனம் என்பது முக்கியம். அந்த கவனத்தை எளிமையாக இவ்வித பயிற்சியில் செயல்படுத்த உதவுகிறது யோகக்கலை. யோகம் என்றால் இணைதல், ஒற்றுமையை வலியுறுத்துவது. நம் மனித சமுதாயத்தில் வேற்றுமைகளை களைந்து உடல் மனம் ஆரோக்கியத்தில் இணைவோம் என்பதே இதன் சாராம்சம். ஆகையால் தான் யோகக்கலையை நம் பாரத பிரதமரின் பெரும் முயற்சியால் சர்வதேச ஐநா சபையில் முதலில் செப்டம்பர் 27, 2014 யோகாவை உலக மக்கள் அனைவரும் ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று முன்மொழிகிறார். 193 நாடுகள் கொண்ட சபையில் 177 நாடுகள் டிசம்பர் 11, 2014 இந்த நாடுகளின் ஒப்புதலோடு இந்த விழா கொண்டாட தீர்மானம் இயற்றப்படுகிறது. ஆகையால் நாம் நம் வாழ்வில் யோகக்கலையை ஒரு அங்கமாக பயிற்சி செய்வோம் என்று இந்த நாளில் உறுதியேற்போம். மேலும் இப்பொழுது நம் பள்ளி மாணவர்கள் ஒரு சில ஆசன நிலைகளை செய்து காட்ட இருக்கிறார்கள். முதலில் யோகாசன இறைவணக்கம், ஸ்ட்ரைட், now start. सहना भवतु सहनौ पुनत्तु सह वीर्यं करवावहै तेजस्विनामधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. ரிலாக்ஸ். இப்பொழுது நின்ற நிலை ஆசனம். முதலில் கோணாசனம். ரெடி? 1 then 2. இந்த கோணாசனத்தினுடைய பலன்கள், இடுப்பு பக்கவாட்டு தசைகள், அதிகப்படியாக இருக்கக்கூடிய தசைகள் குறைக்கப்படுகிறது. தோள்கள், கைகள், கழுத்து பகுதி பலம் பெறுகின்றன. 3 4 அதர் சைட். 5 6. அடுத்ததாக அர்த்த சக்கராசனம். அர்த்த சக்கராசனம் 1 2. முதுகுத்தண்டு பலம் பெறுகிறது. தோள்கள், கழுத்து, முதுகுத்தண்டு வலிகள் இது சரி செய்யப்படுகிறது. சோம்பல் நீக்கப்படுகிறது. நுரையீரல் பகுதி விரிவடைந்து சுவாச காச நோய்கள் தீர்க்கப்படுகிறது. 3 4. அடுத்ததாக மாற்றாசனம். இதனுடைய மாற்றாசனம் பாத அஸ்தாசனம். 1 2. வயிற்று தசைகள் கசக்கப்பட்டு
அதிகப்படியாக இருக்கக்கூடிய வயிற்று தசைகள் குறைக்கப்படுகிறது. உடலினுடைய நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகப்படுகிறது. 3, 4. அடுத்ததாக வீரபத்ராசனம். ரெடி? 1, 2. கால் மூட்டு பகுதி, இடுப்பு எலும்பு முள்ளத்தண்டு பகுதி, மார்பு பகுதி விரிவடைகிறது. தோள்கள் பலம் பெறுகின்றன. 3, ரிலாக்ஸ். அடுத்ததாக உட்கார்ந்த நிலை ஆசனங்கள். ரெடி டு ஸ்டார்ட். 1, 2. மூளையை அமைதியடையச் செய்து கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை தூண்டி சக்தியை அளிக்கிறது. 3, 4. Relax. Then 5. Other side. Relax. அடுத்ததாக உஷ்ட்ராசனம், ஒட்டகாசனம். ரெடி? 1, 2. மார்பு விரிவடைந்து நுரையீரல் பகுதிக்கு சக்தியை தருகிறது. இடுப்பு சார்ந்த உபாதைகளை சரி செய்கிறது. தைமஸ் சுரபியை நன்றாக இயக்கச் செய்கிறது. ரிலாக்ஸ். அடுத்ததாக புஜங்காசனம். One, 2. இந்த ஆசனத்திலும் முதுகுத்தண்டு பலம் பெறுகிறது. மார்பு விரிவடைகிறது. தோள்கள் வலுப்பெறுகின்றன. புஜங்காசனம், பாம்பு ஆசனம். Then relax. அடுத்ததாக தனுராசனம். தனுர் என்றால் வில், வில்லாசனம். 2. தோள்கள், இடுப்பு பகுதி, உடலின் அனைத்து பாகத்திற்கும் சக்தியை அளிக்கிறது. தொந்தி குறைக்கப்படுகிறது. 72,000 நாடி நரம்புகளையும் இயக்கச் செய்கிறது. ரிலாக்ஸ். அடுத்ததாக ராஜாளி பக்ஷி ஆசனம். தனுராசத்தின் பயன் அனைத்தும் இதற்கும் உண்டு.
தனுராசனத்தின் அடுத்த அட்வான்ஸ்டு நிலை ராஜாளி பக்ஷியாசனம், பறவை ஆசனம். கைகள் கால் மணிக்கட்டு பகுதி உடல் முழுவதும் நல்ல பலத்தை தருகிறது. இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. ரிலாக்ஸ். அடுத்ததாக ஹலாசனம், கலப்பை ஆசனம். Start. 2. நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. மூளைக்கு புத்துயிர் அளித்து மூளை நரம்புகளை நன்றாக இயக்கச் செய்கிறது. ரிலாக்ஸ். யோக நித்ராசனம். வயிற்றிலுள்ள உறுப்புகள் புத்துயிர் பெற்று கழுத்து எலும்புகள் பலம் பெறுகின்றன. ரிலாக்ஸ். சிம்மாசனம். பத்மாசன நிலையிலிருந்து சிம்ம கர்ஜனாசனம். குரல் பலம் அதிகரிக்கும், முகத்தசைகள் வலுப்பெறும், தொண்டை மூக்கு காதுகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் சரி செய்யப்படுகிறது. சிம்ம கர்ஜனை. ரிலாக்ஸ். சக்கராசனம், படுத்த நிலையில். இப்போ சாதாரணமாக சக்கராசனம் செய்ய முடிஞ்சவங்க நின்ற நிலையிலிருந்து போகலாம், செய்ய முடியாதவங்க படுத்த நிலையிலிருந்து இப்போ செய்யலாம். டு ஸ்டார்ட். நரம்பு மண்டலம் முழுவதும் புத்துணர்வு பெறும், உடல் மனக்குறைகளை சரி செய்து ஆரோக்கியம் காக்க உதவுகிறது. எப்பொழுதும் இளமையோடு இருப்பதற்கு இவ்வித ஆசனம் உதவுகிறது. மேலும் கைகள் தோள்களுக்கு வலு சேர்க்கிறது. ரிலாக்ஸ். இப்பொழுது பவனமுக்தாசனம், மாற்றாசனம். ஸ்டார்ட். வாயு தொந்தரவை முழுவதுமாக அகற்றக்கூடிய ஆசன நிலை. முதுகு வலிக்கு தீர்வு கிடைக்கிறது. நவ் ஷேக்கிங். முதுகு வலியை சரி செய்யப்படுகிறது. ரிலாக்ஸ். அடுத்ததாக முத்திரைகள். முத்திரைகள் என்றால் சிறப்புடையது என்ற அர்த்தம். இப்போ பல முத்திரைகள் இருக்கு. நம்ம பரதநாட்டியத்தில் முத்திரைகள் பார்ப்போம், ஆசன பயிற்சிகளில் முத்திரை பார்ப்போம். இப்போ முத்திரைகளில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரை இது எப்படின்றத பார்க்கலாம். பிராண முத்திரை என்ன பார்க்குதுன்னா, நம்முடைய விரல்கள், நம்முடைய உடம்பே பஞ்சபூதங்களால் ஆனது. நம்முடைய விரல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூதத்தை குறிக்கிறது. அதாவது கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் பூமி, சுட்டு விரல் நீர். இப்போ இந்த பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டையும்
நம்ம அதனுடைய கை நுனி விரலுடைய நுனியை ஜாயின் பண்ணுறோம். அதில் பிராண முத்திரைன்னும் போது நம்ம பூமி, நீர், பூமின்னும் போது மோதிர விரல், அதுக்கடுத்தது நீர் சுண்டு விரல், நெருப்பு கட்டை விரல், இது மூன்றத்தையும் ஒன்று சேர்க்கிறோம். மற்ற 2 விரல்கள் மேல் நோக்கிய நிலையில் இருந்து இப்படி செய்வது பிராணமுத்திரை. இந்த பிராணமுத்திரை செய்யறதுனால என்னென்ன பலன்னா, உடல் பலம் அதிகரிக்கிறது, நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கும், கண்களுக்கு ஒளி கொடுக்கிறது, நீண்ட நாட்களாக உள்ள உடலின் சோர்வை சரி செய்து சுறுசுறுப்பை கொடுக்கிறது, விட்டமின் பற்றாக்குறையை சரி செய்ய உதவுகிறது, தூக்கமின்மையை சரி செய்கிறது. நம்ம இந்த ஒவ்வொரு முத்ராவும் குறைஞ்சது 3 வேளைகள் 5 நிமிடங்கள் போட வேண்டும். காலையில் 5 நிமிஷம், மத்தியானம் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம். இது ஒரு வாரம் பயிற்சி பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் போட வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் நம்ம பார்க்கும்போது இந்த 3 வேளைகள்லையும் 15 நிமிஷங்களாக பிரிச்சுக்கலாம். காலையில் 15 நிமிஷம், மதியம் 15 நிமிஷம், சாயந்தரம் 15 நிமிஷம் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இதனுடைய பலன் சீக்கிரமாக தெரியும். ரிலாக்ஸ். அடுத்ததாக லிங்க முத்திரை. இப்போ லிங்க முத்திரை அப்படின்னு பார்க்கும்போது இடது கை, அடுத்தது வலது கை, இரண்டுத்தையும் கோர்த்த நிலையில் இருப்பது. இடது கை பெருவிரலுக்கு பின்னாடி வலது கை பெருவிரல் வரா மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது 2 கைகளையும் அப்படி சேர்ந்து கொடுத்துக்கணும். மிதமான அழுத்தத்தை கொடுத்துட்டு இடது கையுடைய பெருவிரல் மேல் நோக்கி நிலையில் இருக்க வேண்டும். இவ்வாறு இருப்பது லிங்க முத்திரை. இந்த லிங்க முத்திரையை யாராலும் செய்யக்கூடாது அப்படின்னா, ஃபீவர் இருக்கிற நேரத்தில் செய்யக்கூடாது, பித்தம் அதிகமாக இருக்கவங்க செய்யக்கூடாது, பித்த சுரப்பி அதிகமாக சுரந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்க செய்யக்கூடாது. ஏன்னா இந்த லிங்க முத்திரை போட போட உடம்புல சூடுனுடைய தன்மை அதிகமாக இருக்கும். நோய் சரிப்படுறது எதுன்னா, நீண்ட நாள்பட்ட இருமல், ஜலதோஷம், சைனஸ், மார்பு சளியை சரி செய்து நுரையீரலுக்கு பலத்தை தருவதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலில் அதனுடைய குறைபாடுகளை சரி செய்ய இந்த லிங்க முத்திரை உதவுகிறது. ரிலாக்ஸ். மெதுவாக நம்ம ஒவ்வொரு முத்திரையும் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 தடவை ஆழ்ந்த சுவாசம் செய்துவிட்டு அதற்கப்புறம் தான் முத்திரை போட வேண்டும். அடுத்ததாக இறுதியாக சங்கு முத்திரை. இந்த சங்கு முத்திரை முதல்ல என்னன்னா, முதல்ல இடது கை பெருவிரல வலது கையால் பிடிக்கணும். வலது கையால் பிடிச்சிட்டு இடது கையுடைய விரல்கள் அனைத்தும் வலது கையுடைய விரல்களுக்கு மேலே அப்படி வைக்கணும். வச்சுட்டு இடது கை ஆள்காட்டி விரலும் வலது கட்டை விரலும் சேர்ந்த நிலையில் இருப்பது சங்கு முத்திரை. மறுபடியும் சொல்கிறேன், இடது கை பெருவிரலை அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த கையோட சேர்ந்து இதை மூடிட்டு இடது ஆள்காட்டி விரலும் வலது கட்டை விரலும் சேர்ந்து அந்த 2 நுனிகளும் சேர்ந்த நிலையில் இருப்பது சங்கு முத்திரை. இது சங்கு நிலையில் இருப்பதால் இது சங்கு முத்திரை என்று பெயர் பெற்றது. நெஞ்சுக்கு நேராக இந்த சங்கு முத்திரையை போட்டுட்டு ஓம் என்ற மந்திரத்தை சாண்டிங் பண்ணுறோம். நம்ம உச்சரிக்கும் போது நம்முடைய குரல் வளம் பெருகும், இனிமையான குரல் கிடைக்கும். அதிகப்படியாக தொண்டையில் ஏற்படக்கூடிய கமறல், சளி தொந்தரவு, காச நோய்கள் இதெல்லாம் சரி செய்யப்படுகிறது. திக்குவாய் பிரச்சனை சரி செய்யப்படுகிறது.
கர்வாக சொல்லணும். இது அதிகப்படியாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு ரிலாக்ஸ். இறுதியாக பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் பஸ்திரிகா பிராணாயாமம். இந்த பஸ்திரிகா பிராணாயாமம் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ஹெட்டேக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. முதலில் டு ரெடி பொசிஷன், ஃபாஸ்ட் பிரீத் இன் பிரீத் அவுட். ரைட் ஹேண்ட் ஷோஸ் த விஷ்ணு முத்ரா. To close the left nostril first. Slowly start the pumping. மெதுவாக ஆரம்பித்து வேகப்படுத்தி பின்பு மெதுவாக விட வேண்டும். சுவாசத்தை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 30 இன்ஹேல் அண்ட் எக்ஸலேஷன் வேகமாக செய்யணும். உள்ளிருந்து வேகமாக சுவாசம் வெளியிடும்போது நம்முடைய தலையில் அதிகமாக நீர் கோத்திருந்தால் அதெல்லாம் வெளியேற்றப்படும். சைனஸ் ப்ராப்ளம் சரியாகும், டஸ்ட் அலர்ஜி சரியாகும், ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ஸ், மன அழுத்தம் இதெல்லாம் சரியாகும். மெதுவாக கையெடுத்துட்டு then slowly inhale, then retain. மூச்சை அடக்க வேண்டும். 20 எண்ணிக்கை வரைக்கும் நம்ம மூச்சை அடக்கிறோம். மூச்சை அடக்கிட்டு slowly exhale. இதே போல் இடது பக்கமாக close the right nostril. மறுபடியும் வலது பக்கம் செய்ததைப் போலவே இடது பக்கமும் வேகமாக ஸ்டார்ட். இல்லை வேகமாக ஒரு 5 சுவாசம் வரைக்கும் ஸ்லோவாக. அதுக்கு அடுத்தது வேகப்படுத்த வேண்டும். வேகமாக செய்து பின்பு மெதுவாக கையை மெதுவாக எடுத்துட்டு then both nostril inhale retention. மூச்சை அடக்கணும். 20 எண்ணிக்கை வரைக்கும் மூச்சை அடக்கிட்டு slowly relax. மெதுவாக கை எடுத்துட்டு ரிலாக்ஸ். இப்பொழுது 2 நாசில் வழியாகவும் both nostril to start the pumping. இரண்டு மூக்கின் வழியாக இதே போன்று சுவாசத்தை வேகமாக வெளியிட வேண்டும். Inhale, exhale, inhale, exhale, then fast. இவ்வாறு செய்வதன் மூலம் நம்முடைய நுரையீரல் பகுதிக்கு தேவையில்லாத அசுத்தங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. நுரையீரல் பகுதி பலம் பெறுகிறது. இப்பொழுது ஏற்படுகின்ற நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க இவ்வித பிராணாயாம பயிற்சிகள் மிகவும் உதவி பெறுகின்றன. Then relax. Then inhale. Then retain. குறைஞ்சபட்சம் 20 எண்ணிக்கை வரைக்கும் மூச்சு அடக்கலாம். அதிகபட்சம் 30 செகண்ட் வரைக்கும் மூச்சு அடக்கலாம்.
அடுத்ததாக நாடி சுத்தி பிராணாயாமா. வலது கை விஷ்ணு முத்திரை, இடது கை சின்முத்திரை. இப்பொழுது க்ளோஸ் த ரைட் நாசில் ஃபர்ஸ்ட். இடது பக்கமாக சுவாசத்தை மெதுவாக இழுக்க வேண்டும். இன்ஹேல், எக்ஸேல். எக்ஸேல் ரைட் நாசில். Then inhale right. Then close the right. Exhale left. இது நாடி சுத்தி பிராணாயாமா. இது ஒரு ரவுண்டு. இதே மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம 10 ரவுண்டு போடணும். இப்போ காலையில் சாயந்தரம் அது மாதிரி 10 ரவுண்டு போடணும். இது போடுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள், டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீவ் ஆகுது. இந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரீத்திங் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல தேவையில்லாத நச்சுக்கள் வெளியேறுவதுடன் நம்முடைய ஆக்சிஜன் லெவல் எல்லாம் இன்க்ரீஸிங் ஆகுது. நாடி நரம்புகள் காற்று மூலியமாக க்ளீன் ஆகுது. நம்முடைய சுவாசம் முழுவதும் சேமிக்கப்படுகிறது. Now again, close the right nostril. Ready? Inhale left nostril. Inhale. Then close it. Exhale. Then again inhale. Then exhale. Relax. மேலும் நம்முடைய எண்ணங்கள் ஒருமுகப்படுத்த இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் உதவியாக இருக்குது. தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்யறதுனால அந்த டிஸ்டர்ப்டு மைண்டு சரியாகிறது. டு ரிலாக்ஸ். இறுதியாக யோகாசன முடிவு பாடல். ஸ்ட்ரெயிட். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆசனங்கள் கற்றுக்கொண்டோம், ஆயுளை வளர்ப்போம், தியானத்தில் ஆழ்ந்து விட்டோம், தீயதை மாய்ப்போம், வாசினை வளர்த்து வந்தோம், வாழ்நாளை உயர்த்திடுவோம், பேச்சினை குறைத்து விட்டோம், பெருவாழ்வை பெற்றிடுவோம். ஓ சாந்தி சாந்தி சாந்தி. ரிலாக்ஸ். நம்ம இந்த யோகா தினத்தில் தினந்தோறும் யோகா பயிலும் என்று உறுதி மேற்கொண்டு நம்முடைய ஆரோக்கிய நிலையை மேம்படுத்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.